ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துக்கு நம்ம உடனடியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்கலாம். இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சுக்கலாம். சாயந்தரமாக செஞ்சால் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு எடுத்த கப்லேயே 1/2 கப் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. நம்ம உப்புமாவுக்கு செய்யக்கூடியமில்லைங்க, அந்த ரவை சேர்த்துக்கலாம். அதுலேயே 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகா 4 எண்ணத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக துருவின பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. பீட்ரூட், கேரட், வேறு எந்த காய்கறியாக இருந்தாலும் இது கூட சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லி, கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாங்க. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். மாவு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. நம்ம ரவை போட்டுக்கிறதுனால ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயிர் சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு செஞ்சுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. நம்ம பெரிய தோசை மாதிரி கூட இந்த அடையை ஊற்றிக்கலாம், இல்லைன்னா சின்னதாக மினி அடை கூட ஊற்றிக்கலாங்க. ரொம்ப லேசாக பரப்பக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஊத்தாப்ப சைஸுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. மேலே ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் யூஸ் பண்ணி செய்யலாம், நெய் யூஸ் பண்ணால் அதை விட சூப்பராக இருக்குங்க. ஒரு புறம் நல்லா வெந்த பிறகு அப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க. வெறும் கோதுமாவும் ரவையும் இருந்தால் போதும், சட்டுன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுகளையும் சுட்டு எடுத்துக்கலாங்க. வேலைக்கு போயிட்டு என்ன செய்யலான்னு யோசிக்கிறதுக்கு டக்குன்னு 1 கப் கோதுமை மாவு இருந்தால் இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. 1 கப் கோதுமை மாவில் எங்களுக்கு 4 அடை வந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மினி அடையாகவும் நம்ம ஊற்றி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது சுட சுட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.